வாழ்த்தி மகிழ்வோம், வாழ்த்தி மகிழ்வோம். இன்று நாம் பாலக வீதி 26 இந்த பார்த்திருக்கும் லட்சிய கருத்தில் வீற்றிருக்கும் திறவுகோல் எனும் இந்த பாலக வீதி உருத்திரங்கண்ணனார் பாடிய அந்த பட்டினப்பாலையிலிருந்து தொகுத்து வகுத்தது. இவை வானியல், வணிகவியல் வரை என்று பொருந்தக்கூடிய அந்த சொல்லமைப்பினை, காலந்தோறும் மாறக்கூடிய சொல்லமைப்பினை கரந்துரை பாடத்திட்டமாக தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். இது அந்தந்த துறை சார்ந்த பாட வல்லுநர்கள் தொடர்ந்து இதை கவனித்து வந்தால் இந்த சொல்லமைப்பு எவ்வாறு காலந்தோறும் மாறியுள்ளது என்பதனை அவரவர்கள் புரிந்த அளவில் இது மேலும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்ற காரணத்தினால் இதை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த தமிழ் மொழி சான்றோர், உயிரியல் சான்றோர், வானியல் சான்றோர் இவர்களெல்லாம் தொகுத்து வகுத்த அந்த சொல் அமைப்பு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலை பெற்றுள்ளது. அவ்வாறு நிலை பெற்ற மொழிதான் அவரவர்கள் சார்ந்த இடத்தில் உள்ள அந்த மொழி சான்று இன்று நமக்கு தமிழ் மொழியில் மிகவும் தெளிவாக அருமையாக கிடைத்துள்ளது என்பதனை கூறி, இந்த வசையில் புகழ் வயங்கு விண்மீன் திசை திருந்து தெற்கேகினும் தற்பாடிய தலிவுணவின் புல் தேம்ப புயல் மாறி வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடல் காவேரி புனல் பறந்து பொன் கொளிக்கும் விளைவு ஆராவியன் கழனி என்ற அந்த சொற்றொடரை எடுத்துக்கொண்டு வானிகள் உள்ள அந்த சொல்லமைப்பு எவ்வாறு பல்வேறு நிலைகளில் காவேரி வரை, கால்வாய் விரியும் காவேரி வரை அவை புனல் பறந்து பொன் கொளிக்கும் என்ற அந்த பறந்து என்ற சொல்லினை இன்று அழகு விதி 26வது பகுதியாக காண உள்ளோம். இந்த வசை என்ற சொல் நாம் வட்ட செய்கையாக, வண்ண செய்கையாக எவ்வாறு பேரண்ட அதிர்வு ஏற்பட்டுள்ளது என்பதனை இந்த காலகட்டத்து அறிவியலாளர்கள் தொகுத்து வைத்துள்ளனர். அந்த வசையில் என்பது இந்த வட்ட செய்கையாக அவை திரிந்து வானிலிருந்து விண்மீன் வரை, அந்த விண்மீன் என்று சொல்லக்கூடிய இன்றைய அறிவியலாளர்கள் தொகுத்து வகுக்கும் பல்வேறு நிலைப்பாடும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலை பெற்றுள்ளது என்பதனை நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அறிந்து புரிந்து கொள்ளும்போதுதான் நாம் நம்மிடம் உள்ள சொற்களின் அமைப்பை பாதுகாத்து பல்வேறு வெளி சொற்களும் வெளி தற்கால அறிவியலின்படி, தற்கால நடைமுறையின்படி வெளி சொற்களும் அமைத்து நம் மொழியை மேலும் சீராக்க முடியும் என கூறி, இந்த தமிழ் மொழி சான்றோர்கள், அறிவியலாளர்கள் குறிப்பாக இந்த வானியல் தொடர்பு உள்ள அவர்கள் இந்த பட்டினப்பாலையில் கூறியவற்றை எவ்வாறு இந்த இந்த பாலக வீதி பார்த்திருக்கும் லட்சிய கருத்தில் வீற்றிருக்கும் திறவுகோல் என தொகுத்துள்ள அமைப்பு என்பதனை காணலாம். இவை நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த இசைக்கேற்ப, இன்பத்தின் செய்யாக அந்த இசைக்கேற்ப அந்த ஒவ்வொரு பொருளையும் கூற முடியும். அவ்வாறு கூறும் வகையில் அண்ட இயல், அண்டவியல், அண்டமிடம் இவ்வாறு அண்டமிடம் ஒரு உயிர் இயலுக்கும் பொருந்தும், வான் இயலுக்கும் பொருந்தும். இந்த வான் இயல், அண்ட இயல் இவையெல்லாம் அண்டமிடம் ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு துகள்களும், ஒவ்வொரு தூசியும் அண்டமிடம் கண்டவை. நாம் கண்டவற்றை பார்த்திருக்கும் லட்சிய கருத்தில் வீற்றிருக்கும் திறவுகோலாக இந்த பாலக வீதியில் பயின்று வருகிறோம். கண்டவை, கொண்டவை, அண்டுமவை, மண்டலமவை அவை இன்று கதிரவ மண்டலம் வரை நாம் அறிந்து புரிந்து ஒரு சில கருத்துக்களை நாம் வாழ்ந்த காலத்தில், உயிரினமாக மனித இனம் வாழ்ந்த காலத்தில் கண்டத்தில் உண்டியவை அவை. புவியில் புதிய விசையாக இந்த புவியில் கண்டத்தில் ஒண்டியவை. யாண்டும் அவை என்றும் மண்டியவை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் புவியடி நகர்வும் மேல்தட்டில் உள்ள நம்ம புவி அமைப்பு எவ்வாறு ஒவ்வொரு காலத்திலும் நிகழ்ந்துள்ளது என்பதை அவை கண்டமானவை, ஆண்டவை, துண்டானவை, காண்பவை என்று நம் பகுதியில் எடுப்பு, தொடுப்பு 2, முடிப்பு என இந்த பாடலை தங்களிடம் தொடர்ந்து இந்த பதிவில் மேற்கொள்கிறோம். இவை ஒரு எடுத்துக்காட்டாக நமது கண்டம் எவ்வாறு ஒவ்வொரு மாநிலமாக நிகழ்ந்துள்ளது, ஒவ்வொரு மாநிலம் எவ்வாறு சிறப்பு பெற்றுள்ளது என்பதற்கு உண்டான ஒரு அடிப்படை கருத்தாக்கமாக தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். இன்று நாம் பறந்து என்ற அந்த சொல்லினை காண்போம். தொல்காப்பியத்தில் முதலில் எழுத்து வடிவில் பதிந்துள்ளார். தொல்காப்பியத்தில் அன்னம் நன்னிய பல்முதல் மருங்கின் நாணுனி பறந்து மெய்யுற ஒற்ற தாம் இனிது பிறக்கும் தகார நகாரம் என்று தா என்ற எழுத்து, நா என்ற எழுத்து
ஒளிபுற ஒளி நமது ஒளி சொற்பிறப்பியலில் எவ்வாறு நம் சொல்லாக வடிவடித்துள்ளோம் என்பதை ஒரு எடுத்துக்காட்டாக நாம் எடுத்தவுடன் எந்த மொழியும் கற்றுக்கொள்வது குறிப்பிலிருந்து குறியீட்டிலிருந்து தான் கற்றுக்கொண்டு உள்ளோம். அவ்வாறான சிறு குழந்தைகளிலிருந்தே நாம் அறிந்த வரையில் ஒவ்வொரு ஒளி எவ்வாறு பெற்றோர்கள் சான்றோர்கள் கற்கும் இடத்தில் நாம் சொற்களாக பகிர்ந்து வருகிறோம், பதிந்து வருகிறோம் என்பதை நமது மனத்தளவில் நாம் எவ்வாறு ஒவ்வொருவருக்கும் ஏற்ற அந்த மேல்வாய் அன்னத்தில் ஒட்டியுள்ள அந்த மேல் பற்களின் அடிப்பகுதியில் நாவின் நுனியானது நன்கு விரிந்து பறந்து பொருந்துமாறு அழுத்தம் கொடுத்து அந்த ஒற்றும் போது அது அவ்வாறு தொடும்போது இந்த இத்து இன் போன்றவை நிகழ்ந்துள்ளது. நிகழ்வாக நாம் சொல்கிறோம். இவை பல்வேறு நிகழ்வுகளில் இந்த தாயணை ஆரணை தொடர்புடன் தாயணை ஆரணை என்பது அகரமொழி சொற்பிறப்பியலில் தாயணை என்பதற்கு டிஎன்ஏ என்ற ஆங்கிலத்தில் கூறுவதை நாம் தமிழ் மொழியில் தாயணை என்று கூறலாம். அதே போல் ஆர்என்ஏ என்று கூறுவதை ஆரணை என்று கூறலாம். இவை தமிழ் மொழியில் அந்த காலத்திலிருந்து சான்றோர்கள் ஆன்றோர்கள் வகுத்துள்ளனர். அந்த தாயணை என்ற சொல் எவ்வாறு நமக்கு நாக்கில் மேல்வாய் அன்னத்தில் ஒட்டி அவை எவ்வாறு பற்களின் அடிப்பகுதியில் நின்று நாவின் நுனியில் வெளிவந்து பிரிந்து பறந்து ஒவ்வொரு சொல்லமைப்புக்கும் உண்டான அழுத்தத்தை ஒற்றுமாறு கூறுவது இந்த இத்து இன்னும் போன்ற சொல்லமைப்பும் நமக்கு நிகழ்ந்துள்ளது. இவை தமிழ் இலக்கணத்தில் கரந்துரை பாடத்திட்டமாக விவரிக்கும் போது உயிரியல் அடிப்படையிலும் விவரிக்கலாம் என்பதனை இந்த அன்னம் நன்னிய பல்முதல் மருங்கி அந்த நானுனி பறந்து மெய்யுற ஒற்ற தாம் இனிது பிறக்கும் தகார நகாரம் என்ற அந்த சொல்லமைப்பு தொல்காப்பியம் 93 வடிவகுத்துள்ளார். இலக்கணத்தின் பகுதியாக இந்த கரந்துரை பாடத்திட்டம் என்பது பாடத்திட்டத்தில் ஒவ்வொரு துறையில் உள்ள சொற்களை எடுத்து பதிந்துள்ளதுதான் இந்த கரந்துரை பாடத்திட்டம் என்று தங்களிடம் விவரித்து கூறுவது. இவை தமிழ் இலக்கணத்தில் அக்கணமே புரிதலில் நாம் நிலைப்பட்டுள்ளோம். ஒவ்வொரு மொழிக்கும் உண்டான அக்கணமே புரிதலில் உண்டான இலக்கணம் உயிரியல் மூலக்கூறுகளிலும் நாம் நிலைப்படுத்தப்பட வேண்டியவை. இவை செல்லியல் என்று நாம் இன்று மருத்துவர்கள் வரை கூடக்கூடிய அந்த பல்வேறு நிகழ்வுகள் நம் ஒவ்வொருவரின் உடலிலும் நடைபெறும் நிகழ்வுகள் ஆகும். அந்த நிகழ்வுகள் இணைந்து பார்க்கும் விதமாக தனித்துவமாக ஆழமானதாக கரந்துரை பாடத்திட்டத்தில் இந்த செல்லியல் எவ்வாறு நமது சொற்பிறப்பாக நிகழ்ந்துள்ளது என்பதனை தொல்காப்பியத்தில் கூறியதை நாம் ஒரு வெறும் எழுத்துக்களின் சேர்க்கையாக பார்க்காமல் மெய்யியலின் நம்ம உடலில் உள்ள மூலக்கூறுகள் அளவில் உள்ள பல்வேறு நிலைகளில் மரபணுவாக மக்களின் ரசனை புரிதலில் உள்ள அந்த காலத்தில் கடத்தும் பொருளாக ஒரு தகவு அமைப்பு பொருளாக நாம் பாடத்திட்டத்தின் கலந்துரை பாடத்திட்டம் என வகுக்கலாம். இவ்வாறான உயிரியல் ஒப்புமை உடலில் உள்ள ஒவ்வொரு உச்சலிலும் உட்காருகிறது. இந்த உச்சலில் உட்காருவதும் தாயணை ஆரணை தோரணை. தாயணை ஆரணை தோரணை ஒவ்வொரு உட்கருவில் உள்ள ஒரு நிகழ்வு உட்கருவிலிருந்து முடிவு வரை நமது இறுதி காலம் நிறைவு காலம் வரை ஒவ்வொரு செல்லும் உயிர்ப்பித்து கொண்டே உள்ளது. அவ்வாறு சேர்ந்தவை தான் உயிரியலாக நாம் இதுவரையிலும் அறிந்து கொண்டவை. அவை மெய்யியல் கட்டளையில் பல்முதல் மற்றும் அன்னம் ஆகிய உறுப்புகளின் வாய்ப்பகுதியில் அசையாமல் நிற்கிறது என்பதை தொல்காப்பிய காலத்திலிருந்தே பயந்துள்ளார். அந்த சொல்லமைப்பு நமக்கு ஒரு தளமாக அமையும். அவை செல்லியலில் நகராமல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, நகர்ந்து செல்லும் மேல்தாடை கீழ்த்தாடை அந்த பகுதியெல்லாம் நம்முள் சேர்த்திருக்கும் ஒவ்வொருவரின் உடல் உட்கருவிலும் சேர்த்திருக்கும் ஒரு சொல்லமைப்பு செயலமைப்பு. இவை தாயணை நிலையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவை அவ்வாறு புரிந்து கொண்டால்தான் சொல்லமைப்பும் செல்லமைப்பும் வரும். செல்லமைப்பு என்பது நமது செல்லியலில் ஒவ்வொருவரின் உள்ள செல்லமைப்பில் உள்ளவை என்பதனை கூறி இந்த உயிரில் ஒப்புமை, அதாவது தாயணை என்று சொல்லக்கூடிய டிஎன்ஏ, நாம் இனிமேல் தாயணை என்றே கூறலாம் தமிழ் மொழியில் பேசும்பொழுது. அவ்வாறு உள்ள தகவல்களை படியெடுத்து அதை புதிய ரக தசையாக, இந்த புதிய ரக தசை என்பது கரந்துரை பாடத்திட்டத்தில் புரத என்று சொல்லலாம். புதிய ரக தசை என்று நாம் நாம் உண்ணும் போதும் அவை நமக்கு உண்டான புதிய ரக தசையாக புரத சத்து நமது
நகர்த்தி செல்லும் அந்த செய்தி ஆரணை, செய்தி ஆரணை என்பது ஆரணி என்று ஆங்கிலத்தில் கூறுவதை நாம் கூறலாம். இவை எப்போதும் அந்த செய்தி ஆரணை எப்போதும் நகரும் தன்மை கொண்டவை. இவை தாயணையில் உள்ள அந்த உட்பொருளினை எடுத்து செல்கிறது. இவ்வாறான தொகுப்பு தான் பல்லன்னம் என்று தொல்காப்பியர் கூறக்கூடியது. இதை கரந்துரை பாடக்கற்று முறையில் நாம் வாய்ப்பகுதியில் நாக்கு நகரும் மற்றும் தகவலுக்கு ஏற்றவாறு தன்மை கொண்ட உறுப்புகளாக அன்னத்தையும் பல்லையும் தொடுவதற்கு நாக்கு பறந்து விரிந்து நகரும். இவை எவ்வாறு உருத்திரகிணறான காவேரிக்கு கூறியுள்ளார் என்பதை நிலப்பகுதியில் கால்வாய் விரிந்து அந்த கால்வாய் விரிந்து செல்வை புனல் போல வடிவமைப்பில் ஒரு இடத்தில் சேர்ந்து அது விரிந்து பறந்து செல்லும் அந்த தாயணை, நமது உடல் உள்ள தாயணை அரணை போல விரிந்து பறந்து செல்லும் அந்த நிகழ்வுகள் காவிரிக்கும் பொருந்தும் என அவர் பதித்துள்ள தொல்காப்பியர் பகிர்ந்த அந்த சொற்கள் அமைப்பிலிருந்து ஒருத்தரங்கள் கூறிய அந்த சொல் அமைப்பினை நான் தெரிந்து கொள்ளலாம் என கூறி, இந்த கரந்துரை பாடத்திட்டத்தின் மூலம் நாம் கற்கும் ஒவ்வொரு மூல செல்களும் நமது பாடத்திட்டத்தில் இன்று எவ்வாறு அந்த ஒப்புமை என்று பல்வேறு மருத்துவர்கள் கூறக்கூடிய நம் தன் மூல செல் நகர்வு, ஒவ்வொருவருக்கும் தன் மூல செல் நகர்வு மூலம்தான், அதாவது ஸ்டெம் செல் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் மிக்ரேஷன் என்று டிஃபரன்சியேஷன் என்று சொல்லக்கூடிய அளவில் இன்று அறுவை சிகிச்சை மூலம் பல்வேறு உறுப்புகள் நமது மாற்றம் அடையும் செய்யும் அந்த வகையெல்லாம் உயிரில் ஒப்புமை கொண்ட மூல செல்கள். அவற்றின் மூலம் உடலில் எந்த ஒரு செல்லாக மாறும் தன்மை உடையதாக ஏற்படுத்தி அவற்றை கலப்பின குறியீடுகளாக மாற்றி இன்று தன் மூல செல் நகர்வுகள் மூலம் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்து அதை ஒரு ஒரு மாற்று நிலையாக நமது உடலில் நமது மெய்யியலில் புகுத்துகின்றன. இவ்வாறான கலந்துரை பாடத்திட்டத்தின் மூலம் கற்றல் நாம் சிறு பிள்ளை முதல் பெரியவர் வரை அறிந்து கொள்வதற்கு உண்டான ஒரு அடிப்படை கரந்துரை சொல் அடிப்படை ஒரு ஒரு பாடத்திட்டமாக இருக்கும் என கருதி இதனை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். மேலும் ஆசிரியர்கள் பல்வேறு அறிஞர்கள் இதன் தொகுப்பினை காணலாம், தொகுத்து வகுக்கலாம் எனவும் கூறி, இந்த கரந்துரை பாடத்திட்ட நிகழ்வு, அதாவது பாலக விதி, பார்த்திருக்கும் இலட்சிய கருத்துக்கள், வீட்டிற்கும் திறவுகோல் எவ்வாறு வானியல் வணிகையில் வரை இன்று மருத்துவியல் வரை நமது தமிழ் சான்றோர்கள் தொகுத்து வகுத்த அந்த வெவ்வேறு சொல்லமைப்பு தாயணை ஆரணை என்று சொல்லி நிலைப்படுத்த வேண்டிய நிலையில் கரந்துரை பாடத்திட்டத்தில் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என அந்த கருத்தாக்கத்தில் தங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.